ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி பேச போகிறதில்ல, ஒரே நைட்டில் கிடைக்க வெற்றியை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான கோட்பாடுகளை பற்றி தான் பேச போகிறோம். உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சேலரி, அதே மைண்ட் செட், அதே ரிசல்ட்டுன்னு அப்படியே இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான கோட்பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். ரூல் நம்பர் 2, அடாப்ட் குயிக்லி டு சேஞ்ச். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த உலகமே நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும்போது நாம் மட்டும் மாறலைன்னா எப்படி? டெக்னாலஜி மாறுது, எஜுகேஷன் சிஸ்டம் மாறுது, ஏன் சில நேரங்கள் நம்ம சந்திக்கிற மனுஷங்க கூட மாறுறாங்க. நீங்கள் மாறாமல் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா பின்தங்கி விடுவீங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா எப்போதுமே முக்கியத்துவம் வந்தவராக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோக்கியா, மோட்டரோலா போன்ற நிறுவனம் அழிந்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது தான். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவது பலவீனம் இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனம். பெரும்பாலான மக்கள் மாற்றத்தை எதிர்க்காமல் அதற்கு ஏற்ற மாதிரி மாறும்போது புதிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது. மற்றவங்க புலம்பும் போது நீங்கள் தயாராக இருக்கீங்க, மற்றவங்க பயப்படும் போது நீங்கள் கற்றுக்குறீங்க. அந்த ஒரு வித்தியாசம் வெற்றியை உருவாக்குது. ரூல் நம்பர் 1, பிலீவ் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களை நீங்கள் நம்பலைன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணவே முடியாது. ஒரு வேளை பண்ணாலும் அதை உங்களால் முடிக்க முடியாது. நம்பிக்கைனா அது ஒரு முடிவு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெதுவாக இருக்கலாம் ஆனால் திறமையானவன். நான் தோல்வி அடையலாம் ஆனால் நான் கற்றுக்கொள்ளுவேன். இன்றைக்கி ஒரு நாள் வெற்றி அடையாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைவேன்னு. பெரும்பாலான மக்கள் திறமை இல்லாமல் தோற்று போகிறதில்ல, அவங்க திறமை மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் அவங்க தோற்று போகிறாங்க. செல்ஃப் டவுட் வந்தாலே உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள், தோல்வி பயம், முயற்சி செய்வதற்கான பயம். எப்போ பயம் ஒரு பழக்கமாக மாறுதோ அப்போயோ நம்ம வாழ்க்கை முடங்கி போகுது. மக்களை பொறுத்தவரை கம்பெனி சொல்லி இருப்பாங்க, ஆனால் அவங்க அதை விரும்புகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்னால் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்பிக்கை தைரியத்தை தருது, தைரியம் செயலை உருவாக்குது, செயல் வளர்ச்சியை உருவாக்குது, வளர்ச்சி அடையாளத்தை உருவாக்குது, அந்த அடையாளம் ஆகிய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக வலுப்படுத்துது. உங்களுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியாத போதும் உங்களை தொடர்ந்து உழைக்க வைப்பது நம்பிக்கை மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தன் நினைக்கிறான். அவங்ககிட்ட நிறைய யோசனையும் லட்சியமும் இருக்குது, ஆனால் அவர் தொடர்ந்து இதே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தோத்துட்டா என்ன ஆகும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட நம்பிக்கை இருக்கான்னு. இப்படியே பல ஆண்டுகள் போகுது, எதுவும் நடக்கலை. இப்போது அதே நபர் இப்போ நம்பிக்கையோட அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுறாரு, இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். ரூல் நம்பர் 3, கீப் மூவிங் ஃபார்வர்ட். பெரும்பாலான மனிதர்கள் பலவீனமாக இருக்கிறதுனால தோற்று போகிறதில்ல, அவங்க முயற்சியை நிறுத்தி விடுறதெல்லாம் தோற்று போகிறாங்களே. அவங்களுடைய ப்ராக்ரஸ் மெதுவாக இருக்குன்னு நினைக்கும் போது அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்காத போது அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதனால தான் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது வாழ்க்கைக்கான ஒரு விதி. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் சில விஷயங்களை தொடங்கி பாதியில் கைவிட்டவங்களாக நிறைஞ்சிருக்கு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருந்துடாதீங்க. மற்றவங்களை விட யார் அதிகம் காலம் தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்களோ வெற்றி பெரும்பாலும் அவங்களுக்கே சொந்தமானது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தங்களால் பெரிய அளவில் முன்னேற முடியவில்லைன்னா நாங்கள் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ மேலானது. எப்போவுமே உங்களால் 100% செய்ய முடியலனா கூட அட்லீஸ்ட் 30% செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஏ 10 நாள் கடுமையாக உழைக்கிறாரு, அப்புறம் 2 நாள் இடைவெளி விடுறாரு, அதுக்கப்புறம் முற்றிலும் அதை முயற்சியை கைவிடுறாரு. ஆனால் பர்சன் பி சீராக உழைக்கிறாரு, சில நாள் கடினமாகவும் சில நாள் மெதுவாகவும் உழைக்கிறாரு, ஆனால் அவர் ஒருபோதும் முயற்சியை கைவிடுறதில்லை. சில மாதங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன் பி திறமையான மனுஷனாக மாறுறாரு. ஆனால் அது வெறும் திறமை மட்டும் இல்லை, அது அவருடைய விடாமுயற்சியும் கூட. ஸோ நீங்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றால் இறுதியில் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை அடைவீர்கள். ரூல் நம்பர் 4, பொறுமை அண்ட் விடாமுயற்சி. பெரும்பாலான மக்கள் முடிவுகள் விரைவாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மாற்றம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய வெற்றி எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லாமல் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை, வெற்றி ஆரம்பத்தில் மெதுவாக தான் இருக்கும். மெதுவான தன்மை உங்களுக்கான சோதனை. இந்த மாதிரி சோதனை நடக்கும்போது உங்கள் மைண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லுன்னா, இது வேலைக்கு ஆகாது, உன் நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணுற, அதை அப்படியே விட்டுடு. அதனால தான் பெரும்பாலான மக்கள் அதை கைவிடுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பொறுமை இல்லவே இல்லை. பொறுமையாக இருக்கிறதுனா உங்களுடைய வெற்றி கண்ணுக்கு தெரியாத போதும் தொடர்ந்து உழைப்பது தான் பொறுமை. பொறுமை உங்களை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுலேருந்து உங்களை பாதுகாக்குது. விடாமுயற்சினா ஒரு மோசமான நாளுக்கு அப்புறமும், ஒரு தோல்விக்கு பிறகும், அவமானத்திற்கு அப்புறமும் கூட நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பது தான் விடாமுயற்சி.